10 சில விஷயங்கள் எனக்கு புரியலன்னு. திருநெல்வேலியில் ஒரு கூட்டத்தில் கூடியிருக்கானுங்க. உடனே நம்மால் ஒருத்தர் என்ன பண்ணிட்டான், லட்சக்கணக்கில் திரண்டிருக்கிற மக்கள் வெள்ளமேனா. இவர் சொன்னார், இதில் மொத்தம் 5000 பேருக்கு மேலே உட்கார முடியாது. லட்சம்னு எப்படா சொன்னேங்கிறார். அட விவகாரம் முடிச்ச மனுஷன். நான் சொன்னேன், இது உயர்வு நவிர்ச்சி அணின்னா. இந்த அணி பிணிலாம் என்கிட்ட வச்சுக்கிடாது. என்னடா நீங்க ஒருத்தன் சம்மணம் ஊட்டி உட்காரணும்னா 1.5 சதுர மீட்டர் வேணும் ஆச்சா. அப்போ ஒரு 15000 சதுர மீட்டருக்கு இடத்துல எத்தனை உட்கார முடியும்? 8000 பேர். அதில் மேடை வேற போயிடும். உருளானுங்க நம்ம தலைவனுங்க. 7 லட்சம் பேர் திரண்டனருங்க. அப்போ மொத்த ஈரோட்டி இடிச்சாதான் முடியாது. 7 லட்சம் பேர் பொய்யும் பிராடுமாயி போச்சு ஐயா. அந்த அந்த பெருசுலாம் பொய்யே. மகாத்மா காந்தி பம்பாய்க்கு வர்றாரு. இப்போ ஒரு வழக்கறிஞர் ஒரு இளைஞன் சண்டை போட்டே இருந்திருக்கான் விழா நடத்துறவங்க. காந்தி கவனிச்சுக்காரு, என்ன அவன் சத்தம் போடுறான்னு இருக்கிறாரு. இல்ல உங்களுக்கு முன்னால் காந்தி முன்னால யாரும் பேச விட மாட்டாங்க. வினோபா காந்திலாம் தங்களுக்கு முன்னால் யாரும் பேச விட மாட்டாங்க. தலைமை தாங்க யாரையும் அனுமதிக்க மாட்டாங்க. ஏன்னா என்னத்தையா உளறி தொலைச்சிருவான் இவன் பேச